நம்ம ஊர்ல சரவணன் மீனாட்சி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு சரவணபவன் அண்ணாச்சியும் பயங்கர ஃபேமஸ். அவர் ஹோட்டலுக்காக மட்டும் ஃபேமஸ் இல்லை, அவர் ஹோட்டல் நினைச்ச ஒட்டுக்காகவும் சேர்த்து ஃபேமஸ். ஏற்கனவே நம்ம இவர் தம்பி ராமையா அவரோட லைஃப் ஹிஸ்டரியில நடிச்சிட்டாப்புல. ராஜா கிள்ளி கேரக்டர் வரும் இல்லையா, அது அது ஆல்மோஸ்ட் அப்படியே அது சரவணபவன் அண்ணாச்சி தான். ஆனா இப்ப மறுபடியும் அந்த வாழ்க்கை வரலாறு இன்னொரு முறை டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணி எடுக்க போறாங்களாம். அதுக்கு டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம ஜெய்பீமோட டைரக்டர் ஞானவேல், டிஜே ஞானவேல். ஆனா எப்படி மனுஷன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்கிட்டாப்புலன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இதுல ஆனா இதுல வந்து சரவணபவன் அண்ணாச்சி இருக்காப்புல, அந்த கேரக்டர் செகண்டரியா. ஜீவஜோதி இருக்காங்கல்ல, இது தெரியும். ஜீவஜோதி இருக்காங்கல்ல, அண்ணாச்சி அடைய நினைச்ச ஒரு பொண்ணாச்சி, அந்த ஜீவஜோதியோட கேரக்டர் தான் மெயினா. தோசா கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் கூட செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஆனா இந்த ப்ராஜெக்டை எப்படி வந்து ஆரம்பிக்க, ஏன்னா இது வெளியில வந்துச்சுன்னு வைங்கள, அண்ணாச்சிய மண்ணோட மண்ணை புதைச்சிருவாங்க. அதாவது அந்த ஆளை பார்த்தா ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் ஒரு கொலகாரன், கேவலமான புத்தி உள்ளவன் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனுக்கு எல்லாரையும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்காக அண்ணாச்சி அந்த வேலையை பார்க்கலையான்னு கேட்டா, அண்ணாச்சி அந்த வேலையை பார்த்தாரு. ஆனா அதே வேலையை மட்டுமா பார்த்தாரு? தெரியும், அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாது சார். ஒண்ணுமே இல்லாம ஒரு குக்கிராமத்துல, கூக்குள்ள கூட தேடினா கிடைக்காது, அப்பேற்பட்ட ஒரு குக்கிராமத்துல இந்த கூமாப்பட்டி மாதிரி வச்சுங்களேன், அந்த ஊர்ல இருந்து வெளியில வந்து மனுஷன் உலக சாதனை படைச்சிருக்காப்புல சார். ஒத்த ரூபா கையில இல்லாம ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காப்புல. அதுவும் ஒரு ஹோட்டல் பிசினஸ்ல அந்த மனுஷனோட முயற்சியினாலதான் இன்னைக்கு பல பேரு நினைச்சு பாருங்க, பல பேரு ஆல் ஓவர். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரவணபவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்தது. சென்னை அவர் எப்படி வந்தார் தெரியுமா? இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி இருக்காருல்ல, கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் அவருமே வந்தார். ஒண்ணுமே இல்லை, சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி முதல்ல இந்த சைக்கிள்ல இந்த சாமான் எல்லாம் வித்துட்டு போனது, அந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் 60 65 வாக்குல வந்திருக்காப்புல சென்னைக்கு வந்த மனுஷன். முதல்ல வந்தோடனே மனுஷன் ஓட்டலை தொடங்கி ஓட்ட ஆரம்பிச்சிடல. அவர் முதல்ல ஒரு சின்ன பொட்டி கடை தான் போட்டிருக்காப்புல. பொட்டி கடையை போட்டு அதுலயுமே உடனே அடுத்தடுத்த போகல. அது ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டி கடையை வந்து பெரிய மளிகை கடையை ஆக்கி, அதான் எல்லா பொருளும் இப்ப இந்த ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாச்சிக்கு ஜோசியத்துல பயங்கரமான ஒரு நம்பிக்கை, மனுஷன் அதீத நம்பிக்கை. அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருக்கா, அதாவது நீ வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆரம்பிப்பா, உனக்கு நல்லா ஓடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அண்ணாச்சி முடிவு பண்ணி ஹோட்டலை சின்னதா ஆரம்பிச்சிருக்காப்புல சார். அந்த சின்ன அவர்கிட்ட அந்த அவரோட அந்த ஐடியா எப்படி பிரான்ச்சைசி போச்சுன்னா, அவ இங்க இதுல மெக்டொனால்ட்ஸை பார்த்து போயிருக்கு. அந்த மெக்டொனால்ட்ஸ் சிங்கப்பூர் போனப்போ பார்த்த மனுஷன், நாமே இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட ஆல் ஓவர் வேர்ல்டு 90 பிரான்ச்சஸ் அவருக்கு இருக்கு. 90 பிரான்ச்சஸ். செயின், சப்ளை செயின், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது பிசினஸை பத்தி, வியாபாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவரோட எண்ணம் அந்த சரவணபவன் ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு அர்த்தமே மனுஷன் 4 பேருக்கு நல்ல சாப்பாடை கம்மியான விலையில போடணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படி கிடையாது. ஆனா ஆரம்பிச்சப்போ 4 பேருக்கு நல்ல சாப்பாடு போடணும், அது கம்மியான விலையில போடணும், தரமா போடணும். அதுக்காக முதல்ல ஹோட்டலுக்குள்ள ஓப்பன் கிச்சன், அதாவது கிச்சனை நீங்க சீத்ரூவா பாக்குற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சது அவர் தான். அதுதான் அவரோட பெரிய ஹைலைட். எவ்வளவு ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சதுல மற்ற ஹோட்டல்ஸுக்கு, இப்ப பெரிய பெரிய இந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ், பிராண்டட் வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடித்தளம் போட்டது, ஆணி வேற இருந்தது அண்ணாச்சி தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எவனுமே பண்ணாதது அந்த டைம்ல, ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன் இந்த பென்ஷனு இதெல்லாம் வந்து எங்க நீங்க இன்சூரன்ஸ், லோனு இதெல்லாம் நீங்க எங்க எடுக்கலாம்னா கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் எடுக்கலாம். சரவணபவனோட அந்த செட்டப் இருக்கு இல்லையா, அதுல வேலை பார்க்குற அத்தனை எம்ப்ளாயிஸுக்கும் அண்ணாச்சி ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் ரேஞ்சு தான் ட்ரீட் பண்ணியிருக்காப்புல. அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு இந்த ஏதாச்சும் கல்யாணம் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வந்து அந்த கல்யாணத்துக்கான இது கொடுத்துருக்காப்புல, வீட்டு கடன்ல ஹவுசிங் லோன்லாம் கொடுத்துருக்காப்புல, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான செலவு சார், இது எல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் அவர் அத்தனை பேரும் அண்ணாச்சின்றாங்க. என்ன கருமம், ஆரம்பிச்ச ஜோசியக்காரன் அந்த ஜோசியத்தினால, எந்த ஜோசியத்தினால வந்து விறுவிறுன்னு வளர்ந்தாப்புலையோ அதே ஜோசியத்தினால சட சரிஞ்சிட்டாப்புல. அவர் தான் 3ஆவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்ட்டாங்க.
அங்கே அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி அந்த ஏன்னா இது ஒரு ரொம்ப கம்மியான வயசு, கிட்டத்தட்ட அப்பதான் வந்து டீனேஜ் முடிஞ்ச வயசு. அண்ணாச்சி ஆல்மோஸ்ட் தாண்டி கடந்து போயிட்டு இருக்காப்புல. அவர் இதை கேட்கறதுக்கு இங்க முடியாது. ஆனா அந்த வயசுல லவ் லவ் பண்ணவுடனே அவ கல்யாணமும் பண்ணி சாந்தகுமார் கல்யாணம் பண்ணி போட்டு சாத்துன்னு சாத்தி ஆளை தூக்கி கொண்டு போயிட்டு சமாதி கட்டிட்டாப்புல. நடந்தது. அதெல்லாம் இல்லாமலாம் அதுக்காகத்தான் கேஸுக்கு போனாரு, கோர்ட்டுக்கு போன வெறும் 20 வருஷத்துல சார் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை. ஒரு 81 அவர் இந்த கேஸ் நடக்கிறப்ப 2004ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் வந்து இதெல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல அசுர வளர்ச்சி, எவனுமே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி. டெக்னாலஜி கிடையாது, டேட்டாஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவர் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான். அவரை பத்தி படம் எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா மறுபடியும் 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 இதுக்குள்ளேயே போட்டு அதை அவர் பண்ணிட்டாரு, அது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னு சொல்ல, இதை நீ வரலாற்று இதனை அவர் என்ன ஹிட்லரா, முசோலினியா, இல்ல மோடியா, என்ன சாதனை பண்ணிட்டாப்புல. இதை வந்து ஒரு பெரிய சாதனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் பண்ணாததா அவர் பண்ணிட்ட மாதிரி. எல்லாரும் எல்லாம் பண்ணதுதான், எவரும் வெளியில தெரிஞ்சது இல்லை. எல்லாரும் பண்ணதான். எவன் உருப்படியா இருந்திருக்கான் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த படத்துல நடிக்கிறதுக்கு பல பேரை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட பேரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எவனுமே வந்து ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, இங்கேருந்து போன் போட்டோன்னே அங்கேருந்து இன்னொரு போன் வருது. அதாவது எங்க ஆளா நீங்க நடிக்க போறீங்க, பார்த்து எங்க கடைசி படம் அது அப்படின்ற மாதிரி நிறைய வருது. நிறைய பேர் அவங்க சாய்ஸ்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு அந்த லேடி கேரக்டர், அந்த ஜீவஜோதி கேரக்டர் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கதா சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு ஆப்போசிட் நடிக்க போற அண்ணாச்சி கேரக்டர் இது வரைக்கும் நடிக்கல. அதான் யாருமே வந்து இது வரைக்கும் ஒத்து வரலன்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்னு எல்லாத்தையும் எல்லார் வாழ்க்கையும் தோண்ட ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உண்மையில இந்த இதுக்கு சுடுகாட்டுல போய் தோன்ற மாதிரி தான். எல்லாம் எலும்பு சதை, பெரிய பெரிய மனுஷங்க கடந்து வந்த பாதை, அவங்க பண்ண அட்டுழியம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு சார். ஆனா இதை கொண்டு இப்ப இதை இந்த இந்த காவியத்தை நீங்க இப்ப என்ன ட்ரை பண்ண போறீங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இப்ப ஜெயலலிதாவோட சுயசரிதை எடுத்தா பரவாயில்ல, கலைஞரோட சுயசரிதை எடுத்தா பரவாயில்ல, கேப்டனோடது பாருங்க, லைஃப் பயோகிராபி எடுங்க, தப்பு இல்லையே. இப்ப இந்த ஜீவஜோதியோட பயோகிராபி எடுத்து நீங்க என்னத்தை இப்ப நீங்க இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்ல போற யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையில இந்த ஞானவேல் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. நல்ல மனுஷன், தெளிவான மனுஷன், பயங்கரமா வந்து ஒரு விஷனரியா வந்து படம் எடுக்கிற ஒரு மனுஷன். ஜெய்பீம்ல எந்த லெவல்ல பார்த்துருக்கான். வேட்டையன் அதுவுமே ஒரு சமூக அக்கறையோட இருந்துச்சு. இதுல என்ன சமூக அக்கறை இருக்கு, என்ன சொல்ல வர்றாரு, இதனால யாருக்கு என்ன பயன், யாருக்கு எந்த பயனும் இல்லை. ஒரே ஒரு பயன்தான், அண்ணாச்சியோட சேர்த்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் கேவலப்படுத்துது. இதுதான் நடக்க போகுது, வேற எதுவுமே கிடையாது. இதனால இப்ப அண்ணாச்சி திரும்ப வந்துட போறாப்லையா, இல்ல அவர் கொலை பண்ணாப்லையா சாந்தகுமார், அவர் திரும்ப வந்துட போறாப்லையா, இல்ல ஜீவஜோதிக்கு நினைச்ச வாழ்க்கை அது கிடைச்சிட போதா, மறுபடியும் பேக் டு ஃபியூச்சர் போறாங்களா? ஒரு இழப்பும் கிடையாது. சும்மா ஒரு கான்ட்ரவர்சிக்காக ஒரு படம் எடுக்கணும். இவங்க டார்கெட், இது வந்து டார்கெட்டட் தான். ஏதோ அது ஒட்டு மொத்தமா வந்து ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஆனா இது நல்லதா, இதை பண்ணலாமா? அண்ணாச்சியை பத்தி படம் எடுக்க முடிவு பண்ணிட்டா இப்பயும் சொல்லிட்டு 1000 விஷயம் இருக்கு. அந்த ஆள் செஞ்ச நல்லது. ஆனா அந்த ஆள் செஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் அதையே சுத்தி 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 இதுதான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி போர்ட்ரை பண்ண பாக்குறீங்க. அண்ணாச்சி அந்த இடத்துக்கு அண்ணாச்சி எப்படி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு போட்டி இல்லை. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படிலாம் இங்க போனாரு, அதை போட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆசைப்பட்ட பொண்ணு அடைய முடியலன்னு சொல்லி அவ ஆசைப்பட்டவனை கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி ஜெயில போய் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. இப்ப ஜீவஜோதி தனியா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி நடத்திட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கா. நல்லா. ஆனா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சாங்க, இதையும் சொல்றாங்க, அவர் கொலை பண்ணது உண்மை, எல்லாம் பண்ணது உண்மை. பட் அதே நேரத்துல நம்மெல்லாம் நினைக்கிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா டாமினண்டா இல்லை. அதான் ஒரு அக்செப்டன்ஸோட தான் இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை, அது எப்படி இருந்துச்சோ அதை பத்தி தேவையில்லை. எனிவோ அண்ணாச்சி அதை ஒரு பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டாரு, பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சாருன்னு தெரியல, பையனோட வாழ்க்கையை முடிச்சு விட்டாப்புல. பட் ஆனா பல பேரோட குடும்பத்தை அவரு தூக்கி வச்சிருக்காப்புல. அவரால் நீங்க பல குடும்பம் நல்லா இருக்கு, அதை பத்தி ஏன் எவனும் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பத்தி பேசினா எவனும் பார்க்க மாட்டானா?